ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு. கடந்த சில வாரங்களாக நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியின் கீழ் இயங்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிஎன்ஏ கோட் 1315 அந்த காலேஜோட நம்ம ஸ்பெஷாலிட்டிஸ், கேம்பஸ் டூர், பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அதே மாதிரி மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியும் அதுவும் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸும், அதாவது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜில் நம்ம படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீ அதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதற்கு அடுத்தது ஹாஸ்டலில் சேர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குது, என்ன மாதிரி ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற யோசனையிலே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக நீங்கள் போனாலும் சரி, இல்லை டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக போனாலும் சரி, ஃபீஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹானஸ்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். சும்மா ஹைப் பண்ணுற விதத்துலையோ இல்லை வீடியோ போடணும் அப்படிங்கிற விதத்துலையோ இந்த வீடியோ எடுக்கப்படலை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக தான் இதனோட கண்டென்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதிலேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 to 20,000 கூட குறையாகலாம். ஏன்னா நமக்கு இன்னும் 2025க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எஸ்என் காலேஜ் இன்னும் வெளியிடலை. ஸோ அது வரைக்கும் நமக்கு ரியல் டேட்டா என்ன அப்படிங்கிறது தெரியாது. இது எல்லாமே லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ண அந்த டியூஷன் ஃபீ அண்ட் ஹாஸ்டல் ஃபீ வச்சு தான் உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீ மட்டும் இந்த இயருக்குரிய ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடச்சிருக்கு. அதுவுமே ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கானது தான் நம்ம கையில் இப்போ இருக்குது. ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த டேட்டாஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சே நீங்கள் ஒரு ஐடியா பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் சேர்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எஜுகேஷனல் லோன் டிரான்ஸ்போர்ட் ஃபீலேருந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 80% வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷனல் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போனீங்க அப்படின்னா 80% வரைக்குமே உங்களுக்கு இந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். நீங்கள் போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். அந்தந்த இயர்க்குரியது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸும் நீங்கள் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பேங்க்கில் பேசி வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே அட்மிஷன் போட்ட உடனே எஜுகேஷன் லோனுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா காலேஜ்லேருந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதுவுமே அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லாம் உங்களுக்கு நல்லாவே அந்த எஜுகேஷன் லோன் 80% வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் எஸ்எஸ்என் காலேஜுக்குரிய கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து என்ன ஃபீஸ் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ வரும், என்னென்ன செலவுகள் அதுக்கப்புறம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் இதில் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரீ சீட்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கேண்டிடேட்ஸ்க்கு இதில் கொடுப்பாங்க. இந்த காலேஜில் உள்ள மொத்த சீட்ஸில் உங்களுக்கு 65% டிஎன்ஏ கவுன்சிலிங் அதன் மூலமாகவும், 35% ஆஃப் சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதுலேயும் மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவும் உங்களுக்கு ஃபில் ஆகுது. இந்த மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதி உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறும். இது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃப்ரீ சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸு, ஸ்டேட் டாப்பர்ஸு அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் உங்களுக்கு ஃப்ரீ சீட்ஸாகவே கிடைக்கும். எந்த ஃபீஸும் பே பண்ண வேணாம். இதற்கானது அந்த ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்க்குரிய அந்த ட்ரஸ்ட்டே எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிவிடுவாங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட் டாப்பர்ஸ், ஸ்டேட் டாப்பர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் அதர் ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அந்த காலேஜை அணுகுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த குழந்தைங்கள், அதாவது நல்ல ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஃபுல் ஃப்ரீ பேமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமோட் லொக்கேஷனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறம் வில்லேஜில், அதாவது ஒரு சில கிராமங்கள் எங்கே இருக்குது அப்படின்னே தெரியாது தமிழ்நாட்டில், மலை கிராமங்கள் அந்த மாதிரி இருந்து வர்ற குழந்தைங்கள்லாம் நல்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு நீங்கள் உங்களோட அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு தடவை காலேஜை
உங்களோட ஆனுவல் இன்கம் நீங்கள் அணுகி நீங்கள் ஃப்ரீ சீட்ஸ்க்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அம்மா அப்பா இல்லாமல் இருப்பாங்க, அதாவது அம்மா அப்பா இல்லாமல் வேறு யார் வீட்லையாவது வளருவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப எக்கனாமிக்கலி வீக்கராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் போய் காலேஜை வந்து டைரெக்டாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த அட்மிஷன் கிடைக்கிது அப்படின்னா ஃப்ரீ சீட்ஸ்க்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வந்து இதெல்லாம் தவற விடாதீங்க. நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக காலேஜை வந்து அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கிறாங்க. இது வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. ஃபஸ்ட் இயர்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்க்குரிய ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடச்சிருக்கும். செகண்ட் இயரில் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் இயர்லேயே அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் இடம் கிடச்சிருச்சு, நமக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் லூஸில் விடக்கூடாது. ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் ஸ்கோர் பார்த்துட்டு தான் செகண்ட் இயர்லேயும் அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்க எப்போவுமே தவற விட மாட்டீங்க. இருந்தாலும் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயர்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி செகண்ட் இயருக்கும் உங்களோட அந்த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டினியூ ஆகும். தேவைப்படுற யாருக்காவதும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஏழ்மையில் வந்து இன்ஜினியரிங் படிக்காமல் இருந்தாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஹெல்ப் ஆகட்டும். அதற்கு அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கானது. இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லாமே வந்து இந்த காலேஜில் வந்து அப்ளை ஆகும். உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஆகட்டும், கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த எஸ்என் காலேஜுக்கு வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த எஸ்என் காலேஜோட வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்து இதில் அட்மிஷன் நீங்கள் பெறலாம். அதற்கு அடுத்ததாக வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக வர்ற, அதாவது ஜென்ரல் கவுன்சிலிங் மூலமாக வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 2.2லேருந்து 2.4 lakhs வரைக்கும் பெர் இயருக்கு இருக்கும். ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ் வந்து இந்த 2.2 lakhs வந்து 2.4 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. இதில் 2.2, 2.4 lakhs சொல்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் பண்ணது தான். டெக்ஸ்ட் புக்ஸு, மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபீ எல்லாமே வந்து இதில் இன்க்ளூட் ஆகிடும். இப்போ டிரான்ஸ்போர்ட் ஃபீ மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 72,000 கிட்ட உங்களுக்கு அதில் வருது. உங்களுக்கு காலேஜ் பஸ் அது மாதிரி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் சேர்த்து இது 2.4 lakhs கிட்ட வரும். அதற்கு அடுத்ததாக மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதற்குரிய காலேஜ் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3.1 to 3.2 lakhs per annum வந்து உங்களுக்கு வரும். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கு, மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஃபீ எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வர்றது தான் இந்த ஃபீ ஸ்ட்ரக்சரு. இது வந்து லாஸ்ட் இயர்க்குரியது. இப்போ இந்த இயருக்கு வந்து என்ன நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து 72,000 கிட்ட இருந்த அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீ வந்து இந்த இயர் 82,000 மாறுது. ஏன்னா ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க ஏசி பஸ்ஸுக்காக. அவங்க ஏர் கண்டிஷன்டு பஸ் வந்து இப்போ விட போகிறாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி அவங்க ஈவினிங் ரிட்டர்ன் ஆகும்போது ரொம்ப சென்னை மாதிரி ஏரியாலாம் ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்ததுனால அவங்க வந்து இப்போ ஏர் கண்டிஷன்டு பஸ்ஸாக வந்து அவங்க விடுறாங்க. ஸோ அதற்காக வந்து 10,000 ஏற்றி இந்த இயர்லேருந்து, அதாவது 2025 அந்த இயர்லேருந்து உங்களுக்கு 82,000 வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபீ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீயுமே உங்களுக்கு இப்போ 3.2 சொல்லியிருக்கேன் இல்லையா, 3.1 to 3.2 lakhs சொல்லியிருக்கிறது வந்து இன்னொரு 10,000 20,000 கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே சேர்த்தது, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி வர்றது. ஸோ 3.3 to 3.4 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா எவ்ரி இயர் வந்து ஒரு 10,000லேருந்து 20,000 வரைக்கும் காலேஜ் வந்து ஃபீஸ் ஏற்றுவாங்க. ஸோ இந்த இயர் வந்து எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ நீங்கள் வந்து 3.2 lakhs ப்ளஸ் ஒரு 10 20,000 நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதற்கடுத்ததாக ஹாஸ்டல் ஃபீஸ் பார்க்கலாம். ஹாஸ்டலில் நீங்கள் 2-3 பேர் ஷேர் பண்ணி இருக்கிற மாதிரியான ரூம்களுக்கு வந்து 82,000 rupees வருது. இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபீயோட கிட்டத்தட்ட ஈக்குவலண்ட்டாக தான் வருது உங்களுக்கு. இருந்தாலுமே வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சென்னையிலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க. சென்னையிலேருந்து வரவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வரணும்னு தான் அவங்க அறிவுறுத்துவாங்க. மேபி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஷேர்டு ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட்டோடு இருக்குது. அதே மாதிரி ஏர் கண்டிஷன்டு ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு 82,000 rupeesலேருந்தும் உங்களுக்கு 1.5 lakhs அந்த வரைக்கும் உங்களுக்கு ரூம்ஸுக்குரிய ஃபீ வருது. இது எல்லாமே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க.
இதில் ஷேர் பண்ணிக்கிறக்கூடிய ஏசி ரூம்ஸ் வித் அட்டாச்சு டாய்லெட் வேணும்னா 1,40,000 கிட்ட ஆகுது. இது போக வந்து உங்களுக்கு மெஸ் சார்ஜஸும் வரும். மெஸ் ஃபீஸ் வந்து உங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து தனியாக உங்களுக்கு வரும். பெர் டேக்கு வந்து 150 ருபீஸ்லேருந்து 200 ருபீஸ்க்குள்ளே வந்து இந்த மெஸ் ஃபீஸ் வந்து வரும் பெர் டே நீங்கள் இருக்கிறத பொறுத்து. இப்போ 30 டேஸ்னும் போது நீங்கள் வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னர், அதுக்கு இடையில வந்து உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு, அப்புறம் மார்னிங்கில் வந்து ஒரு காஃபி, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் வெளியில் போய் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. 3 நேரமும் உங்களுக்கு ஃபுட்டும் வந்துடும். அதே மாதிரி ஸ்நாக்ஸு வித் காஃபி அதுவும் உங்களுக்கு கிடச்சிரும். இதில் நீங்கள் ஹாஸ்டல் ரூம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் அப்போவே நீங்கள் அதற்கான ரெக்வஸ்ட்டு கொடுத்துருங்க. ஏன்னா ஹாஸ்டல் ரூம்ஸ் வந்து எப்போவுமே வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டியும் இதோட இணைஞ்சிருக்கிறதுனால எப்போவுமே டிமாண்டில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் அட்மிஷன் அப்போவே வந்து உங்களுக்கு ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அதுக்குரிய ரெக்வஸ்ட்டும் கொடுத்துட்டு அதற்குரிய டெபாசிட்ஸும் நீங்கள் வந்து பே பண்ணிவிடுங்க. இதில் கொடுத்துருக்க ஃபீஸ் எல்லாமே பெர் ஆனம்க்குரிய ஃபீஸ் தான், உங்களுக்கு செமஸ்டர் மாதிரி வராது. 1 வருஷத்துக்கான ஃபீஸ் தான் இது வரும். அதற்கு அடுத்ததாக எக்ஸாம் ஃபீஸு. நம்ம வந்து ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நம்ம வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை பேப்பர் எழுதுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனோடது இருக்கும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இப்போ 5 பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 4,800 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அந்த அவங்க கொடுத்துருக்க டேட்டுக்குள்ளே நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் அட்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு எல்லாமே வந்து மெயிலில் வரும். எல்லாமே இவங்களோட கம்யூனிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு மெயில் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த மெயிலே அனுப்பிடுவாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். நீங்கள் ஃபீ பே பண்ணுறதும் ஆன்லைனில் தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கிற வேணாம். அதற்கு அடுத்ததாக இதை தாண்டியும் உங்களுக்கு வேறு என்ன செலவுகள் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது வரும் டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ் வரும். அதற்கான மினி டிராஃப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் சயின்டிஃபிக் கால்குலேட்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான புக்ஸு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் அது மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஃபீஸ்லேயே எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். இடையில உங்கள்கிட்ட வந்து ஃபீஸ் அதை கட்டணும் இதை கட்டணும் அப்படின்றலாம் வந்து ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இதிலே வந்து உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகிறதுனால நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ராவாக ஏதாவது மெட்டீரியல்ஸ் தேவைப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதை விட ரேங்கிங் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸுமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஃபீஸ் அளவுக்கு வாங்கிடுறாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து இதை தாண்டியுமே அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத பொருட்படுத்தாமல் அவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் வந்து பெரிய சென்ட்ரல் லைப்ரரியும் உங்களுக்கு இருக்குது. அது போக உங்களுக்கு கிளப் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து எந்த சார்ஜஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்காது. அதே மாதிரி உங்களோட லேப் ஆகட்டும் எல்லாமே அட்வான்ஸ்டு லேபை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காலேஜோட இன்ஃப்ராவும் உங்களுக்கு நல்லா அது மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜில் வந்து நிறைய ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத பயப்படாமல் நீங்கள் வந்து கோர்சஸ் செலக்ட் பண்ணுங்கள். மெரிட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆகட்டும், டிஎன்ஏ கவுன்சிலிங் ஆகட்டும், இதை வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லில் கொடுங்க, அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்டடீஸோட குவாலிட்டிஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த காலேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா தான் நம்ம அதுக்கடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ் போகும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் நல்லா இருந்தால் தான் நீங்கள் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகலைனாலும் நீங்கள் வெளியில் வரும்போது அந்த இன்ஜினியரிங்குரிய அந்த ஸ்டடீஸ்க்குரிய நாலேஜ் இருக்கும். ஸோ அடுத்து உங்களுக்கு ஈஸியாக கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த காலேஜுக்குரிய ஃபீஸ் வந்து நமக்கு வந்து மாட்ரேட் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.